புது புது அர்த்தங்கள் இஸ் ரியலி ஸ்பெஷல் ஃபார் மீ. எப்பவுமே வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஸ்பெஷல் இல்ல. ஸோ அதுல வந்து எனக்கு தேவயானி மேம் கூட நடிக்கிற ஒரு அனுபவம் கிடைச்சது. ஐ மீன் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஒவ்வொரு சீனும் அவங்க கூட வந்து ஐ ரியலி என்ஜாய் எவ்ரி சீன் வித் ஹர். ஏதாவது ஒண்ணு நீங்க கத்துக்கலாம். அவங்க இம்ப்ரூவைஸ் பண்றதை வந்து நான் பார்த்து ரொம்ப வியந்து பார்ப்பேன் அவங்கள. அதே மாதிரி அவங்க அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. இது இது இப்படி பண்ணலாம் பவி, இது இப்படி பண்ணலான்னு ரொம்ப குழந்தை மாதிரி நம்மளையும் ஒரு ஆளா இது பண்ணி நம்ம வந்து நம்மள மதிச்சு நம்மளோட இதையும் கேட்கறது, நம்மளோட தாட்ஸ் நீ என்ன யோசிக்கிற, இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஷீ டஸ் தட். இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, அப்ப நான் ஏதாவது சொன்னா இது நல்லா இருக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தாட்ஸையும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள். நான் பயந்தது எதுவுமே அந்த சீரியல் நடக்கல. அண்ட் அந்த சீரியல்ல இருக்கிற எல்லாருமே, இப்போ அபிஷேக் சார் இருந்தாரு, தேவயானி மேம் இருந்தாங்க, நியாஸ் இருந்தாரு, எல்லாருமே தேர் ஃபைன் ஆக்டர்ஸ். ஸோ அதனால நம்ம இருந்த ஒரு ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப நல்லா கத்துக்கிற ஒரு ஆம்பியன்ஸ்ல இருந்தனால ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ அதுதான் அந்த சீரியல் என்ன எக்யூப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் நல்லாவே. ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அண்ட் மை கேரக்டர் துருன்னு இருப்பேன், ஆனா போல்டான கேரக்டர். இந்த மாதிரி ஒரு டாட்டர் இன் லா வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து டைரக்டா சொல்லியிருக்காங்க, உன்ன மாதிரி ஒரு மருமக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் பவி வந்து ரொம்ப என்ன சொல்றது க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் தேவ என்ன பவின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமா.